சாயிராம், என் அன்பு குழந்தா, உன்னிடம் பேசுவதற்காகவே உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். கேட்பாயா? நான் சொல்வதை கேட்பாயா என் மகளை? கேட்டுப்பார். அதிசயம், உனக்கான அதிசயம் நிச்சயமாக நடக்கும். அற்புதம் நிகழ்ந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது. மங்களகரமான இந்த குரு நன்னாளில் உன் கஷ்டத்திற்கான இறுதி வாய்ப்பு. கேட்டுப்பார். என் அன்பு மகளே, என்னுடைய அருளால் உன் வாழ்வு சிறக்கப் போகிறது என்பது உண்மையிலும் உண்மை. வாழ்வில் பிரச்சனைகளை மட்டுமே அதிகமாக சந்தித்து வந்த என் மகளுக்கு, பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து வந்த என் மகளுக்கு நல்ல நேரம், நல்ல நாள், நல்ல வாய்ப்பு இதுவேதான். இந்த நாளேதான், இந்த நேரமேதான். எல்லாம் ஒன்று சேர அமைந்திருக்கிறது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும், எதை ஆரம்பிப்பதாக இருந்தாலும், அதை செய்வதற்கு முன்பாக உன் அப்பாவிடம் அனைத்தையும் சேர்த்துவிடு. நம்பிக்கையோடு அந்த செயலில் இறங்கு. நீ செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அது இனிமேல் வெற்றியை நோக்கி மட்டுமே செல்லும். நீண்ட நாளாக நீ சந்தித்து வந்த பிரச்சனை, நெடுநாட்களாக இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராதா என்று நீ ஏங்கி தவித்த அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு, ஒரு இறுதி முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளி ஆரம்பமாகிவிட்டது. அம்மகளே, உன்னுடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அற்புதம் நிகழப்போகிறது. அதிசயம் நடக்கப் போகிறது. நீண்ட நாள் பிரச்சனை, நெடுநாட்களாக நீ சந்தித்து வந்த பிரச்சனை ஒரு இறுதி கட்டத்திற்கு வந்து விட்டது. அந்த கட்டத்தை நீ எட்டியும் விட்டாய். சாயப்பா, எப்பொழுதுதான் என் வாழ்வில் நல்லது நடக்கும்? நல்லது எப்பொழுதுதான் நிகழத் துவங்கும்? எவ்வளவு நாள்தான் நான் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டே இருப்பேன்? எவ்வளவு நாள்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு வாழ்வில் மாற்றங்கள் வராதா என்று ஏங்கி நிற்கும் என் மகளே, உனக்கான மாற்றங்கள் வரும் நேரம் துவங்கிவிட்டது. சந்தோஷமாக நீ இருக்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை நான் உனக்கு தெளிவாக இப்பொழுது கூறுவதற்காகவே, வலியுறுத்துவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே? இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றமே. போதுமடா சாமி இந்த வாழ்வு என்று ஒரு போதும் இனி நீ சொல்லும்படி நான் வைக்க மாட்டேன். உன் வாழ்வில் ஏற்றமிகு மாற்றத்தை நான் நிச்சயமாக காட்டியே தீருவேன். என் மகளின் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க, என் மகளின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். மகளே, சந்தோஷமாக இரு. ஆனந்த கண்ணீராக இருந்தாலும் அதை துடைக்கவும் உன்னப்பா நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். துன்பங்களெல்லாம் மறைந்து இன்பங்கள் உன்னை சேர நான் வழிவகுத்து விட்டேன். சாயப்பா, மாற்றங்கள் நிகழாதா? என் கர்மாவினையெல்லாம் குறைத்து என் வாழ்வில் மாற்றங்களை நிகழ்த்த மாட்டீர்களா என்று நீ கேட்ட கேள்விக்கான பதில் இதோ இப்பொழுது வந்தே விட்டது. நீ இதுநாள் வரை அனுபவித்த கஷ்டமான வேதனைகள் எதுவுமே உன்னை நெருங்கவும் நெருங்காது. இனி உன்னை திரும்பி கூட பார்க்காது. வந்த வழி தெரியாமல், வந்த தடம் தெரியாமல் அது உன்னை விட்டு விலகியே போய்விடும். பொறுத்திருந்து பார். மெய் சிலிர்த்து போக போகிறாய். அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உறைந்து நிற்கத்தான் போகிறாய். என் சாயப்பா இருக்கிறார். என் சாயப்பா என் கூடவே இருக்கிறார். என் சாயப்பா எனக்காக இருக்கிறார் என்று நீயே வாயால் வார்த்தைகளை சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் அதிசயங்களையும், மெய் சிலிர்த்து நிற்கும் அளவிற்கு உன் வாழ்வில் அற்புதத்தையும் மாறி மாறி நான் காட்டப் போகிறேன் மகளே. ஆம் மகளே, உன் போராட்டத்திற்கான, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு எல்லாமே ஒரு சேர உன் வாழ்வில் அமையப் போகிறது. உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை நீ எட்டிவிட்டாய்.
இது நாள் வரை என் வாழ்வில் மாற்றங்கள் நடக்காதா நிகழாதா என்று நீ ஏங்கி தவித்த விஷயம் உன் கண்முன்னே மாற்றத்தக்க அதிசயமாக மாறப்போகிறது. நீ எடுத்த முயற்சியால் வெற்றி செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது. நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி வராதா, ஒரு நல்ல செய்தியை கேட்க மாட்டோமா என்று நீ ஏங்கி தவித்த ஒரு விஷயத்தை நான் மிக சுலபமாக உனக்காகவே முடித்து கொடுக்கப் போகிறேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த அதிர்ஷ்ட வாக்கு இந்த நல்ல நாளில் உனக்கு கிடைத்திருக்கிறது. இது சாயியின் வாக்கு, உண்மையான சத்திய வாக்குதான். நீ இதை கேட்கும் தருவாயிலேயே உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக கண்குளிர காணத்தான் போகிறாய். உன் வாழ்வில் அதிசயம் நடக்கப் போகிறது. யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கவும் போகிறது. நல்ல செய்தி உன் வீடு தேடி வந்தே விட்டது. நல்ல நேரம் யாருக்கு ஆரம்பமாகிறதோ அவர்களால் மட்டுமே இதை கேட்கவும் முடியும், கேட்டுக்கொண்டிருக்கவும் முடியும். நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். எதற்குமே எப்பொழுதுமே உனக்கு சாட்சியாக எப்பொழுதுமே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இது நாள் வரை நீ உன் வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகள், நீ அனுபவித்த துயரங்கள், நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்தால் அது இந்த உலகத்தை விட மிக மிக பெரியதானதாகவே இருக்கும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் அவர்களை நினைத்து அவர்களுக்காக அவர்கள் மனம் நோகக்கூடாது என்று நினைக்கும் உன்னுடைய மனதை பார்த்து நான் பெருமையடைகிறேன், பெருமிதப்படுகிறேன். என்னுடைய பிள்ளையின் நல்ல குணத்தை பார்த்து நான் ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்தும் நிற்கிறேன். என் பிள்ளையின் மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல மனமும் நான் தெரிந்ததனால்தான் உன்னுள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்து சென்றாலும் கூட, யார் உன்னை விட்டு விலகினாலும் கூட நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டுதான் இருப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் கிடைக்கும் நேரத்தில் அது தவிர்க்கப்படுகிறதா அல்லது தள்ளி போய்விடுகிறதா? கவலையே வேண்டாம். அதைவிட ஒரு பொக்கிஷமான வாய்ப்பு உனக்கு காத்திருக்கிறது. அது உன்னிடம் வந்து சேர்வதற்காகத்தான் இந்த தடங்கல்கள் எல்லாம் உனக்கு நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தைதான் மனிதனின் வாழ்வையே இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒற்றை வார்த்தையில்தான் வாழ்வோ இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை விட்டுவிடாதே. உன் மனதிலிருந்து அதை தூக்கி எறியாதே. நம்பிக்கையோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக பக்கபலமாக உன்னப்பா நான் எப்பொழுதும் உனக்கு துணையோடு வந்து கொண்டே இருப்பேன், உன் அருகில் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் மகளே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று உன் மனதில் ஏன் இப்படி தோன்றுகிறது? நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டே இருக்கிறேனே. எந்த துன்பம் வந்தாலும் என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் என் சாயி என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிப்பார். அந்த எண்ணமே உன்னை தைரியமாக இருக்க வைக்கும். அப்படி இருந்து பார்த்தால் உன்னுடைய பயமெல்லாம் உன்னை விட்டு விலகி, உன் மன போராட்டமெல்லாம் உன் வாழ்விலிருந்தே விலகி தைரியமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்வை நீ வாழ்வாய். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். உன் தாய் தந்தைக்கு எப்பொழுதுமே சேவை செய். உன்னுடைய கோபத்தை முதலில் தியாகம் செய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அவமானத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சாதித்தவர்கள் நிறைய அவமானங்களை பெற்றால் மட்டுமே சாதிக்க முடியும். சாதித்தவர்களெல்லாம் அவமானங்களை நிறையவே பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக நான் உன்னிடம் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை ஒளிர வைப்பேன். நிம்மதியாக இரு.
தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டுவிட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராய் இருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன்.
என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தைக் கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான, வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும், உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை விட்டு எது விலகினாலும், உனக்கு வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எல்லாமே இறைவனின் விளையாட்டுதான். கொடுப்பவர் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னையே நீ தாழ்த்தி கொள்வதற்கு சமம். தாழ்த்தி கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும்? எப்படித்தான் வரும்?
உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அது போதாதா உனக்கு? உன்னுடைய அபிப்பிராயத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடு. மறந்தும் கூட மற்றவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாதே. சிந்தனை செய்துவிட்டால் உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். உன் மன நிம்மதியை நீ கெடுத்துக்கொள்ளாமல் இருந்தால், இப்பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், அனைத்தும் உனக்கு சுபமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருகிறேன். இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப்பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். உன் வாழ்வில் சந்தோஷம் சேர்க்கும் நபரை நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன் வாழ்வில் திருப்பு முனையாக அது அமையும். அந்த நபரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ பயணிக்கப் போகிறாய். நல்ல திருப்பம் வந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில். உன் தீராத பிரச்சனை நிச்சயமாக முற்றிலுமாக தீரப்போகிறது. வெகு நேரமாக நான் இந்த வாக்கை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகளாக நினைத்து விடாதே. சர்வ சத்தியமான வாக்கு, பலிக்கப் போகும் வாக்கு. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ அப்படி
நடந்து விடுமோ? அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது? என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பொன்னான நாள் இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன்.